நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி சொல்லணும்னா, ஒரு துளசி செடி அடியில் இந்த இந்த சக்கரத்தை வச்சுக்கலாம். இந்த சக்கரம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம், இல்லாதவங்க மந்திரம் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். துளசி செடி அடியில் ஒரு விளக்கு அகல் விளக்கை ஏற்றி வச்சு, ஓம் ரீம் ஸ்ரீஹரி சுரஹர சுரஹர பிரணவ அகங்காரா வசினசி வசினசி ஸ்வாகா இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் டெய்லி சொல்லிக்கிட்டு வரும்போது, அதாவது உங்களுக்கு எந்த காரியம் தடைப்பட்டு இருக்கோ அந்த காரியத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுவு கிடச்சி அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைஞ்சு எல்லாத்துலேயுமே நீங்கள் தப்பிச்சுக்கலாம். யார் கொலை அநியாயம் இந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தாலும், இப்போ ஆளுங்கட்சி மாதிரியே எடுத்துக்கோங்க, அவங்க எவ்வளவோ கொள்ளையடித்தாலும் எல்லாத்துலேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அது மாதிரி தான் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா, நீங்கள் என்ன தவறுகள் செஞ்சுருந்தாலும் சரி, இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறதுனால இந்த உலகத்தில் இந்த பூமியில் உள்ள அனைத்து சொகுசு வாழ்க்கைகளையும் செல்வங்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு மந்திரம். இந்த மந்திரங்களையும் அனைத்து பொதுமக்களும் சொல்லி, அதாவது சாதாரண கஷ்டப்படுற மக்கள்லேருந்து முன்னுக்கு வரணும், ஒரு தொழில் செஞ்சு முன்னுக்கு வரணும், இல்லை படிப்பில் நல்லா வரணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தாலே சரி, நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக வேணாம், எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்ய வேணாம், எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மந்திரத்தை புரட்டாசி மாதம் கார்த்திகை மாதம் இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும். அந்த மாதம் முழுவதும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சந்தோஷங்களும் கிடைக்கும். அதுக்கு எல்லாம் வல்ல பெருமாளுடைய அருள்னால ஓம் துளசி மாதா அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இதை ஆரம்பிங்க. எல்லாமே உங்களுக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும். இந்த சக்கரத்தையும் மக்கள் அனைவரும் வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.